ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி டெவில் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரோபாக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணான். ஸோ அவனும் நானும் தான் விளையாட போகிறோம் அந்த கேமில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டைக்கூன்னு நினைக்கிறேன். ஹவுஸ் டைக்கூன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ உள்ளே வந்துருக்கு, பார்ப்போம். ஓகே ப்ளே கேன்சலு. அடுத்து இதான் நம்ம இடம் போட என்ன இன்னும் 50 காட்டுது. ஓடு 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 ஓடு. ஸோ இதுக்கு முன்னாடி லாகின் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதனால தான் அந்த பில்லர்லாம் எழுந்திருக்கு. எங்கே இந்த ரெட் டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரீமியமாக கேட்குது. அடாடா டன் ஓடு ஓடு ஓடு. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டை தேடிட்டுருக்கேன். அவனும் நானும் தான் வந்தோம். ஸோ ரீஸ்பாட் ரியாக்டர் எங்கே இருக்கான்னு தேடிட்டுருக்கேன். இது வேறு எங்கே? ஸோ என் ஃப்ரெண்டை தேடிட்டுருக்கேன். இது அவன் மாதிரியே தெரியுது. பார்ப்போம் போய். இவனா அது ஓடு ஓடு ஓடு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வீடு போல். அங்கங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருக்காங்க. ஓடு ஓடு. எங்கே தானே இருந்தான்? எங்கே போயிட்டான்? அங்கே ஓடுறான். ஐயோ, இது என் ஃப்ரெண்டு இல்லையே. ரெயின்போ 5918. ஹாய், பொண்ணுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். நம்ம எங்கே பாரு. ஐயோ, இப்படி தான் போகல. எங்கே ஏறவே முடியல. செவரு நின்றுட்டே போகுது. இப்போ நம்ம வீட்டுக்கே போவோம். என்ன பண்ணுறது? நம்ம ஃபினிஷ் ஹவுஸு பை ஆல் கார்ஸா? இதுதான் டாஸ்க்கு போல. இங்கே குதிச்சு வந்தீக. ஏன் இப்படி காட்டுது? நெக்ஸ்ட் இன்னொருத்த இந்த பக்கம் போவோம். எங்கன்னா இருப்பானான்னு பார்ப்போம். இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது போலே. நோ ஓனர், பேத்து ஃப்ரீயா? ஃபார் சேல்னு போட்டிருக்காங்க. ஒரு வீட்டையே நான் கட்டி முடியல. இல்லை அடுத்த வீடா? நம்ம தலை வந்துட்டா ரீஸ்பான். ஐயோ, என்ன பூமிக்குள்ளே போயிட்டான்? அரே ப்ரோ, எங்கே இருக்கீங்க? அப்பாவி, திருப்பி வந்துட்டான். என்னன்றான் அவன்? போய் வீடு கட்டுறான் போல. நம்மளுக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது. சரி நீ வீட்டை கட்டுற, நான் என் வீட்டை போய் கட்டுறேன். என்ன ஓடு 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 ராஜா. பார்த்துக்கோங்க, இப்படி தான் ஜம்ப் பண்ணணும். இது போன வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி குதிச்சு அதுவும் இதே இடம் தான். அந்த பிரிட்ஜு தெரியுது பாருங்கள் சைடில். அந்த இடத்த நான் போய் குச்சி விளையாடிட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். இதுன்னு அதுவே கொடுக்குது. எப்படி வீடு கட்டணும் அதுவே கொடுக்குது போல். அப்புறம் என்ன, காசு இருந்தால் போதும், வீடு கட்டிடலாம் போல். அடடா, இங்கே என்ன கேட்குது? இது எப்படி ஆன் பண்ணுறது? அது போய் எகிரி குதிக்கணும் போல். இது செவராக வரும். ஏன் இந்த ரெட் டாட்டு கட்டு தான் கொடுக்கணுமா என்ன? ஓடு 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 போடு எகிரி குதி. அவ்வளோதான். இப்படி இந்த சைடும் செவரா? செவத்தை கட்டியே வாழ்க்கை போயிடும் போல்.
குதி. அவ்வளோ. மற்ற கேர டாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி போல். இதில் வந்து ஸ்கின்னு, ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கூட எடுத்துக்கலாம் போல், ஸ்பீடாக ஓடுற மாதிரி. பட் ஆனால் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா ரோபாக்ஸ் அந்த டோக்கனா சம்திங் தருவாங்க போல், அதுலேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி போல். இப்போ தான் பில்லர்ஸே அனுப்பியிருக்கேன். ஒரு வீடு கட்ட கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். இந்த வீடியோவில் 45 நிமிஷத்தில் ஒரு வீடு கட்டியிருக்கேன். ஆமாம், வாஸ்து கிஸ்தெல்லாம் பார்த்து தான் கட்டியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தோன்னா பேத்தா இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது. அதெல்லாமல் அது கேட்குறது தான் கொடுக்கணும் போலே. ஆமாம் கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க் என்னென்னா, அது கேட்குறத வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் வந்து மேலே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் ட்ரீ கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே குதிக்கவே தேவையில்லை, நான் தான் பைத்தியக்காரமே குதிச்சிட்ருக்கேன். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா வரும் 22 per second அப்படின்ட்டு இன்கம் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போட்டியில் போய் எடுத்துக்கலாம். மெயில் பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதில் போய் எடுத்துக்கலாம் அமௌண்ட்டு. நான் தான் தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி ஃபஸ்ட்டு குதிச்சுட்டே இருந்தேன். இருங்க. ஆனால் அது குதிக்கவே தேவையில்லை போல், ஓடிட்டே இருந்தால் அது பாட்டுக்கு அங்கே போய் நின்னால் போதும் போல், அதுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துக்கும். கரெக்டாக அந்த மேலே நிற்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வீட்டோட ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ரூம் கட்டுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க, இல்லைனா தலைவலியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்லையா இல்லை மிடில் நினைக்கிறேன், 2 ஃப்ளோர் எழுப்பும்போது நான் சுற்றிட்டு போகணும். இருங்க, வரும் அந்த வீடியோ. டோர் லாக்கு போடு, நான் தான் உள்ள தூரம் போல். ஓனர், ஐ எம் தி ஓனர் ஆஃப் தி வீடு. ஐயா, இவன் ஏன்னா இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் கொடுத்துட்ருக்கான் என்னன்றது. இதில் ஃபுல்லாக ஓடுறது தான் பிரச்சனையே. ஆட்டோ பில்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆட்டோ பில்டு கொடுத்தா அதுவே வீடு கட்டிக்குமா, அது பாட்டு போய் நின்ன இடத்துல வீடு கட்டிகிட்டே இருக்குமா அது கொடுக்குற இடத்துலலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தோன்னா டோக்கன் சம்திங் வேணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பார்த்துக்கோங்க, இங்கே தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஃப்ளோர் மேலே ஏறப்போகுது. இங்கே தான் 2-3 தடவை சுற்றி ஓட வேண்டியதாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, எங்கேருந்து விழுந்தாலும் ஃபால் டேமேஜே கிடையாது, எங்கேருந்து எப்படி வேணாலும் விழலாம். இப்போ பாருங்கள், அண்டர் கிரவுண்டில் கொடுத்துருக்கான் கரேஜா. இல்லை முன்ன இங்கே தானே வந்தேன், அங்கேயே கொடுத்துருந்தா அப்பயே முடிஞ்சிருக்குமா இல்லையா? காரு இருங்கய்யா, நான் ஃபஸ்ட்டு இங்கேயே ஒன்றும் பண்ணல. என்ன அப்படின்னா, டோர் சாத்தத்துக்கு முன்னாடி வெளியே போயிருங்க. அதை வேறு ஒரு தடவை ஓப்பன் ஆகிட்டு டைம் வேறு போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 45-48 சம்திங் அந்த நிமிஷத்துலேயே கட்டியிருப்பேன் வீடு. இந்த மாதிரி ப்ளூவாக ஓடினீங்க அப்படின்னா ஒரு ரூமுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் இது வந்து அடியில் கிடக்குது போல், இது வேறு. ஐயோ, ஓடு. பாருங்கள், இங்கே தான் முன்ன வந்தேன். இதுக்கு முன்னே இங்கேயே கொடுத்துருந்தா நான் கட்டி முடிச்சிருப்பேன். நான் என்னத்துக்கு கூட்டேன். இதுதான் அதில் இருக்கிறதே ஒரு கடுப்பே தான். இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ளே போய் உள்ளே போடுறேன் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஏதோ பக்கத்துலேயே வந்துட்டு போல். திருப்பி நான் அதே இடத்துக்கு போகணுமா? இல்லை, ஒரு இடத்துல கொடுங்களே, இஷ்டத்துக்கு கொடுத்தா நான் எப்படி ஓடுறது சொல்லு? அப்படியே பக்கமாக நின்னோமா முடிச்சு விட்டு போனோமான் இருக்கணும். இந்த வீடு நினச்சி உள்ளே போனால் வீடாக இருக்காது, உள்ளையா? ஆமாம், உள்ளே தான். இதில் நடுவில் இந்த இடத்துலலாம் குதிக்கிற மாதிரிலாம் வருமா?
பெட்டு ஸ்லீப்பு பாருங்கள். இதை இப்போ நான் கொடுத்தல இந்த மாதிரி ரெட்டு கலரில் இருக்கிறது அது பாட்டு கொடுத்திங்கன்னா அது பாட்டுக்கு இதாயிரும். ஸ்லீப்பு கொடு. இல்லை வேணாம். ஊடு கட்டாமல் எப்படி ஸ்லீப்பு தூங்குறது? அதுக்கப்புறம் பாதி பேர் பாதியை காணும். அப்புறம் அதுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து இப்போ பாருங்க மேலே போய் கொடுத்து விட்டான். திரும்பிச்சா திரும்ப பாடா பாருங்க மேலே திரும்பிச்சு. இதில் என்னென்னா வழியே தெரியல, எங்கே போகிறதுனே தெரில. எல்லா செவரும் ஒரே மாதிரியே இருக்குது. அதுவும் மேலே இன்னொரு ஃப்ளோர்லாம் கட்டிட்டா அவ்வளோதான், செத்து போயிடும் கூட. அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்குள்ளே பூந்து போக வேண்டியதான் இவங்க கொடுக்குறதுக்கு. ஏய் என்ன பண்ணுற, சீக்கிரம் வா. ஏய் ஆமாம், கொஞ்சம் நெட்டு ஸ்லோன்னு நினைக்கிறேன், அதனால் நான் இப்படி வந்துட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் வரும், பட் ஆனால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நெட்டு வராமல் வெளியே போயிடுச்சு. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கட்டந்து பாதி இருக்குது. ஸோ இன்னும் மிச்சத்தை பிடிச்சி கட்டிடுவோம். இது வேறு அடிக்க திரும்பிக்குது. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் கொடுக்க சொன்னான், அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவனும் கூட கட்டணுமா இல்லையா? திருப்பணி இங்கே வந்துச்சா, முட்டை இடத்துலையே இருக்கேன். அது நடுவில் அந்த இதெல்லாம் வரும், அந்த டோக்கன் வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அது இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் போட்டிருப்பாங்க. எந்த ரூமுக்குள்ளே போய் எந்த ரூமுக்குள்ளே வரப்போகிறேனே தெரியல, அவ்வளோ இருக்குது இந்த ரூமு. ரொம்ப கொஞ்சம் பெருசாக ரூம் தான். ஆனால் ஒருத்தன் வாழ்கிறது எவ்வளோ பெரிய வீடு தேவையான்னு தெரியல. நம்மளுக்கெல்லாம் 30 இருந்தால் போதும். பாருங்கள், அவ்வளோதான், வேறு வழி இல்லை, என்ன பண்ண முடியும்? செவ்வறு எந்த பங்கு இது, வழி எந்த பங்கு இதுன்னே தெரில. இதில் இவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் ஒண்டி வந்து என்ன பண்ண போகிறேன்? டோரை ஓடு. செவத்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி ஒரு இது இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரே ஒரு எகிர் தான் மேலே வந்துடும், ஒரே ஒரு எகிர் தான் கீழே போயிடும். டக்கு முடிச்சுட்டு கமான். ஓ கடவுளை, இப்பயே கண்ணு கட்டுதே. காசு வேறு 283 ரூபா தான் இது. இதில் நான் போய் எப்படி இன்னொன்று கட்டுறது? அதனால தான் காசு காலியாக போச்சா டைம். வருமா? எவ்வளோ கேட்குது? 200 ரூபா தான். அவ்வளோதான், 73 ரூபா தான் இது. வேணும் அப்படின்னா சிங்க்கு டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்லீப் கொடுத்தேன் அப்படின்னா அங்கே போய் படுத்துக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். இருக்க ஃபீச்சர் தான், பட் இருந்தாலும் இப்போது வாட்ச் கொடுத்தோம், சேர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வர அதுக்குள்ளே காசு எவ்வளோ? 25,000 வந்துடுச்சு. தட்ஸ் குட். போடு கட்டு. ஆஹா, டிவி தான் நம்மளுக்கு மெயினு. இத்தனை பேர் இருந்தானே, டிவி இருந்தால் நம்ம நாளையே முடிச்சிடலாம். கமான். இல்லை என்ன அதிக நேரம் பேச தான் முடியல, கொஞ்சம் த்ரோட் பெயின், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள் எங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், பக்கத்தில் இத்தனை இருக்குது. இது எதனா கொடுத்துருக்கலாமா? நான் எப்படா அவ்வளோ தூரம் போவேன்? அந்த வேறு ஜன்னல் வேறு போட்டு விட்டேன். சப்போஸ் இப்போ வெளியே இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்கள், ரொம்ப கஷ்டம். என்னென்னா கொஞ்சம் சலிச்சுட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்க அப்படின்னா, என் கூட தான் ஒருத்தன் வந்தானே, ஒரே ஒரு பேசக்கூட மாட்டேன்றான். மைக் ஆன் பண்ணி, சாரி மைக்குனா மீன்ஸ் பேசலாமா இதில், பட் ஆனால் பேச தான் முடியல. மைக் ஆன் பண்ணிக்கல, பட் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. மைக் ஆன் பண்ணி தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்புறம் அடுத்த ஃப்ளோர் ரெடி ஆயிடுச்சு. இருக்க ஃப்ளோவே ஒன்றும் கட்டி முடிக்கல.
இப்போ பார்த்தீங்களா, நான் போன இடத்த வேறு, பண்ண வேலை வேறு. அடியில் இருக்கிறதுக்கு மேலே போய் ஒரு சுற்றின்னு வந்துட்டேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு வீடு. ஐயோ, இது செவ்வறு முட்டு சந்து போல். ஏன்னா நான் இருக்க போகிறது ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய வீடாடா. ஓடு 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 ஓடு. நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு மூலையில் போட்டிருக்கான். நான் போய் எங்கே போய் தேடுறது? கமான் கமான். ஓ, இதெல்லாம் பொறுமையை இழந்துருவோம் போலையே. இவ்வளோ நேரம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாவப்பட்ட ஜென்மமையா. ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா அந்த கேமே சலிச்சு தான் விளையாடிட்டுருக்கேன். ரொம்ப கொஞ்சம் ஊராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வீடுன்றது கொஞ்சம் எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால நம்ம வீட்டை நாமளே கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்க்கும். விட்டு தூக்கமே வந்துச்சு இந்த விளையாடி. ஐயா, சிட்டு கூட பார்க்கலாம். இதில் டிவி ஆன் பண்ணிக்கலாம். இதில் நியூஸ் ஓடுன்னு நினைக்கிறேன், திங்ஸ் ஸோ. டிவி ஆன் பண்ண முடியாது, பார்க்கலாம். டிவி ஆன் ஆன் ஆகிடுச்சு பாருங்க. பாருங்க, நியூஸ் ஓடுது. ரோபாக்ஸில் இருக்கும். எவனோ ஒருத்தன் திருட ஓடி போயிட்டானோ. ஆடாடா ப்ரோ அண்டர் கிரவுண்டு ஓடு. சரி, இங்கெல்லாம் வந்து கூட வாடா. எவ்வளோ நேரம் நான் பொறுமையை இழந்துட்டேன். இல்லை, எவ்வளோ நேரம் இதே மாதிரி சுற்றி ஊட கட்டிகிட்டு இருந்தால் எப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. என்ன பண்ண முடியும் இதில்? இந்த மாதிரி கிளாஸை வேறு வச்சுட்டு எது செவுறு எது இதுன்னே தெரிய மாட்டேங்குது மக்களையே. ஐ திங்க் தட்ஸ் குட். மக்களேடுவா கொஞ்சம் ப்ரிஷியஸான பார்த்தேன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ டபுள் நெக்ஸ் யூடியூப் சேனல். திருப்பி இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது. ஹலோ மக்களே. தட்ஸ் ஃபைன். இங்கே ஓட இதை பார்த்தே கழுத்து வலிக்கும் போகிறோம். இங்கெல்லாம் ஏன் எந்த டேபிள் வந்துச்சு? ஓ, எனக்கு அந்த கேமே விளையாட தெரியாதியா. அப்புறம் ஏன் அந்த டேபிள்? அடாடா, இதுக்கு தான் கேட்டேன். செவத்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரிட்டு. இந்த மாதிரி நேரத்துக்கு அப்படியே பூந்து போய் ஓட்டியிருப்பேனா, இது கட்டியிருப்பேனா. அடா பாவி. இப்போ மேலே இந்த பாருங்கள், பக்கத்தில் தான் ஒன்று இருக்குது. அதெல்லாம் விட்டு அதுக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? கேம் டெவலப்பர்ஸுக்கு பரவாயில்ல, ஓகேவோ. காசு நீங்களே கொடுத்து வீடு கட்ட சொல்லியிருக்கீங்க, ஓகே, தட்ஸ் ஃபைன். நீங்கள் சொன்னால் நல்லா தான் இருக்குது. ரேட்டிங்னு பார்த்தங்கன்னா 10க்கு நானும் வந்து 6 தான் தருவேன். ஏன் அப்படின்னா, உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் போரிங்காக இருக்க வரும். ஜஸ்ட் கேம் விளையாடுறது ஓகே, பட் இருந்தாலும் ஃபீட்பேக் கொடுக்குறதும் நல்லது தான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 6 தான் தருவேன். பட் ஆனால் ஃப்ரெண்டோட பேசிட்டு ஜாலியாக, அங்கே பாரு நான் இதை கட்டிட்டேன், நீ அதை கட்டிட்டியா, வாடா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கும். விளையாடுறது ஒரு 5 பேர் 4 பேர்லாம் சேர்ந்து விளையாடினாங்கன்னா சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வீடை கட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் பேசிகிட்டே விளையாடும்போது கொஞ்சம் அதெல்லாம் தெரியாது. பட் நான் ஒருத்தனை கூப்பிட்டு வந்தேன். அந்த நாயே ஒரே ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு ஃபோன் கால் இல்லை, செத்து போச்சாலன்னு தெரில. இப்போ எங்கே போனோன்னு தெரில. இந்த கதை மாதிரி தான் ஆயிடுச்சு நண்பன் மூவியில் வர மாதிரி. திடீர்னு எங்கன்னா வந்து கார்லேருந்து வருவாண்டி, அப்போ சபதம் ஒட்டி அப்படின்ட்டு வீட்டை கட்டுவாங்க போல். இப்போ இவ்வளோ ஒரே ஒரு மெசேஜ் கூட வரல இன்ன வரைக்கும். நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலை. ஆஹா, லேம்ப்பு நல்லா இருக்கே. உண்மையிலே இந்த மாதிரி வீட்டெல்லாம் ஒரிஜினலாக கட்டணும்னா எவ்வளோ ஆகும்? அவ்வளோதான், நாம் போட்டு போக வேண்டியதான். பின்னாடி ஒரு இது பரவாயில்ல, டைனிங் டேபிள் நல்லா தான் இருக்குது.
போடா நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இங்கேருந்து கீழே குதிப்போம். போங்க இந்த வீட்டை கட்டுறது நான் சாப்பிட்றேன். அட சரி சாக்க முடியாது போல். கான் கொடு கொடு ஓடு. நான் பேசாமல் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துர்லான் இருக்கேன். என்ன டேபிள் மேலே ஏறான். இங்கே பாருங்களேன், இங்கே இந்த ரூமில் தான் இருக்கு. அதை இப்போயே கொடுத்துருந்தா என்ன தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் மேபி டெவலப்பர்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு டெவலப் பண்ணுங்கப்பா. நல்லா தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் போர் அடிக்குது. ஆஸ் எ கேம் விளையாடுறவனா சொல்லலாம் நினைக்கிறேன். நீங்களும் விளையாடி பாருங்கள். பட் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்னும் இதெல்லாம் சொன்னாங்க 2 தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் போரான கேமுக்கு அப்படி தான் சொல்ல முடியும். திருப்பி கண்டினியூ பண்ணுறோமா? இந்த வீடு இவ்வளோ போர் அடிக்குதுன்னு தெரிஞ்சு ஏன் கட்டிகிட்டு இருக்கேன் தெரியுமா? இதோட ஃபைனல் வியூவை பார்த்தே ஆகணும். அந்த ஒரு ரீசனுக்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போனா இங்கே எதுவுமே இல்லை. இனிமேல் திருப்பி இங்கே வர வேண்டியதே இல்லை. நெக்ஸ்ட் ஒன்று போகலாமா? இங்கே இருக்கு என்னது போடு எல்லாத்தையும் இப்போ இருந்து இது பண்ணு. அது என்ன அப்படின்னா அந்த ஆரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அவங்க சொல்கிற இதை வந்து போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அமௌண்ட் தருவாங்க போல். இதே நம்ம இஷ்டத்துக்கு போய் தொட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக நார்மலாக கிடைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் போல். அதான் கான்செப்ட்டு. இதில் என்ன அப்படின்னா 3 ஃப்ளோர்லேயும் கிட்டத்தட்ட நான் எத்தனை கட்டினேன், ஒரு 3 ரெஸ்ட் ரூம் தேவையா? ஒரு ஃப்ளோர் அவசரத்துக்கு யூஸ் ஆகும் போல். அவ்வளோதான். இங்கே எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அண்டர் ஒன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்த ரூம் இதுக்கு போகலாம். இதுக்கு போகலாம். இதில் என்ன இருக்குது? கிச்சனு எல்லாம் முடிச்சாச்சு. சரி மேலே போவோம். மேலே இங்கே ஒன்று கட்டு. இங்கே இத்தனை கிடக்குது. காசு பத்துமா? 600 தான் போடு. பரவாயில்லையே, 600 ரூபாய்க்கு ஜன்னல் போடுறது அப்படின்றது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு காஸ்ட் எஃபெக்டிவ் தான். திரும்ப ஒரு 1000க்கே ஜன்னல். அதுவும் எப்படி? ஆட்டோமேட்டிக் ஜன்னல். ஒரிஜினலில் போய் கேட்டால் தம்பி நீ எனக்கு கனவுல கறியான்ருவாங்க. எவ்வளோக்கெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், காசு காலியாச்சு. சோறு என்ன திருப்பணும் குதிக்க வேண்டியது தான். இருக்கிற இடத்திலிருந்து தலையிலாகத்தான் குதிப்பேன். தடா குதி 1 2 3 குதிச்சிட்டான். குதி. ஆமாம், கொஞ்சம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்க்கும்போது மேபி சம் வேர்ட்ஸ் ஆக்சிடென்டலாக எதனா வார்த்தைகள் வந்துடலாம். ஸோ இதுக்கும் பி கேர்ஃபுல். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் திடீர்னு யாரை எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மேபி நினைக்கலாம். ஃபார் யுவர் சேஃப்டி ப்ரோ. இதெல்லாம் நீ எவ்வளோ கேட்டு வச்சுருக்கானுங்க காசு. இங்கே கொடுக்குற காசை வச்சு அதெல்லாம் வாங்கினா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், கீழே இருக்கிற எல்லா ஃப்ளோரும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மேலே போகும். மேலே இன்னும் ஏகப்பட்ட ரூம் வேறு கட்டணும்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. இப்படி தான். ஏன்னா வெறுமனே இருக்காதே. இந்த இடம் நல்லா இருக்கியா? என்ன இங்கே போ. சீட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. போடு வாழை போடு. எனக்கு ஒரு டவுட்டு மக்களே, இங்கே பாருங்கள். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வால் வரணும் கரெக்டாக. இப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய கார்பெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுங்கள். அந்த கார்பெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது எப்படி தெரியுமா இருக்குது? முடியே வளராதவன்
முடி வெட்டுற கடைக்கு போய் எவ்வளோ ஆகும்னு போய் கேட்டோம். நான் இந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு ஓட்டை கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டோரு இப்போ நான் ஆப்போசிட்டில் திரும்பிடும். பட் ஓவராலாக அந்த கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. பேசிட்டு விளையாடுற மாதிரி இருந்தால் தட்ஸ் குட். அந்த காசு கையில் பேசா இது என்ன டக்குன்னு கையில் பேசா. அங்கே இருக்கிற காசு யாருன்னா எடுத்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லை வேறு எதுனா கம்மியாக இருக்கான்னு பார்த்து கொட்டி விட்டு போயிடும். இது கட்டி விட்டு போயிடும். சாரி. சம் ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி மாறும் வார்த்தைகள். ஸோ சாரி ஃபார் தட். அதை நான் இன்னும் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். 106 ரூபா தான் இது. அது எதுவும் பண்ண முடியாது. இங்கேருந்தே குதிக்கிறேங்க. இதில் என்ன அப்படின்னா எது டோர்னே தெரியல உண்மையாக சொல்லணும்னா. திருப்பணம் குதிக்க வேண்டியதான். குதி. எவ்வளோ 22,000 தான். என்ன போன தடவை கம்மியாக தான் இருக்குது. போன தடவை அதிகமாக தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 25 சம்திங் 28ன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் காசு கொடுத்தா ஆகாது. ஒரே முட்டுக்காக 1 லட்சம் கொடுத்தா எப்படி இருக்கும்? கிசாவாக இருக்கும். ஒரே முட்டுக்காக ஓட்டை கட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். டெஸ்க்கு உண்மையிலே இப்படி வீட்டை கட்டுங்க வாய்ஸ். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போகிறது அப்படின்றதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். மேபி அதே ஒரு ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆஹா நல்லா இருக்கே, ஓகே நம்ம ஒரு ரூம் கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்லேயே ஓட்டை கட்டிடலாம் மற்ற எல்லாத்தையும். ஆமாம், இல்லை ஸ்விம்மிங் பூல் இருக்குமா இருக்காதா? இல்லைடா, அதுக்குள்ளே இப்போ தான் இட்டு அதுக்குள்ளே 22,000 காலி ஆகிடுச்சு. இவனுங்க வேறு அடிக்கடிக்கு இந்த ஆடை வேறு போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆமாம், பார்த்துக்கோங்க. இதுதான் டிஷர்ட்டு லுக்கு. தலைவலுக்கு கொஞ்சம் டெரராக இருக்கணுன்றதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஏன் இப்படி சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே 25,000 காலி. அக்கௌண்ட்டில் வந்து காசு காலி ஆகிடுச்சு. ஸோ அது அவங்க போடுற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. அதான் உங்களுக்கு உட்காந்து சுற்றி கட்டுட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து வியூ நல்லா தான் இருக்குது. இன்னும் முன்னாடி மட்டும் ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணி அந்த பேனர் இருக்கிற இடத்துல படத்தை போட்டிருந்தா அப்படி இருந்துருக்கும். என்ன ஒண்டியாக பேசிகிட்டு இருக்கு, கொஞ்சம் பைத்தியம் நினச்சிருவாங்க. ஏன்னா வீட்டு மேலே எகிரலாம் போலே. இந்த வீட்டு மேலே எகிரி பார்ப்போமா? எகிரி ஓடு. என்ன இது? அங்கே யாரோ மேலே இருக்கிறாங்கய்யா. ஐயோ ப்ரோ, உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ. நம்ம வீட்டை தான் அப்படி இது பண்ணியிருக்காங்களா? அவங்க மேலே மார்க்கர் இருக்கும் போல் ப்ரோ. நாம் இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து மேலே தெரியும் போல், ஐடென்டிட்டிக்காக யார் வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்குமே ஒரே பேட்டர்ன். சாரி ஃபார் தட் இன்ட்ரப்ஷன். ஒரு சின்ன வேலை வச்சிட்டாங்க வீட்டில். ஆனால் ஒரு மனுஷனை வீடு நிம்மதியாக கட்ட விட வர்றாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு வீடு கட்டலை அப்படின்னு சண்டைக்கு வர வேண்டியது. இப்போ வீடு கட்டி கற்றுக்கிட்டால் தானே அப்புறம் வீடு கட்டுறது. 26,000 இருக்கு. 10 இல்லையான்னு தெரியலையே. இங்கே வேறு குழுன்னு காற்று வேறு அடிக்குது காய்ஸ். கமான் இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ளார கை கால்லாம் வலி எடுத்துக்கும் போல. எவ்வளோ தூரம் நடக்க விட்றாங்க. இல்லை கீழே தான் ஒரு டிவி இருக்குது. இங்கேயுமா டிவி? அவ்வளோதான். ஒரு ரூம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிறோம். இன்னும் 6,000 தான் இருக்கா? 3,000 போச்சா? இன்னும் அவ்வளோ 3,000 கம்மியாக தான் இருக்குது. 2,000. இல்லை இங்கேயும் இல்லை. டாய்லெட்டு ஷவரு அவ்வளோ. ஆல்மோஸ்ட் நம்ம வீடு முடிஞ்சு காய்ஸ்.
இந்த ரூமில் எதுவும் இல்லை கட்டுறதுக்கு. ஸோ அதான் நம்ம முடிச்சுக்கலாம் இங்கே. கொஞ்சம் ரெஸ்ட் இல்லை, நம்ம அப்புறம் வந்து ஒர்க் பார்க்கலாம். கமான் ஸ்விம்மிங் பூல் இருக்கா? 10,000 வேணும் போல். ஃபஸ்ட் ஸ்டெப் நான் ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம். 600 500 ஓகே. இப்போ இங்கே டவல்லாம் போடு, குளிச்சு ஏகப்பட்ட டவல் எடுத்துக்கலாம் போல். ஐயோ ஸ்விம்மிங் பூல் வேணுமே. காசு எடுப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் நெக்ஸ்ட்டு. எகிரிக்குது. சரி, இப்படிலாம் ஒரிஜினல் லைஃப்பில் எகிரி குதிச்சா பல அமௌண்ட் எகிரி குதிக்கலாம் போலையே. 28,000 10,000 ஸ்விம்மிங் பூலுக்கு. ஓடு ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம். ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு தான் மற்ற வேலையெல்லாம். ஓகே டன். ஓடு ஓப்பன் தி டோர். ஸ்விம்மிங் பூல் கமான். அவ்வளோதான், போடு. குதிக்கலாமா வேணாவா? கண்டிப்பாக குதிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்து குதிக்குவோம். நம்ம ஒரே மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த ரூம் காலியாக இருக்குது? இந்த ரூம் ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டர். ஏலே இப்போ தான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு வந்தேன். 500 4000 3000 அவ்வளோதான் முடிஞ்சு. இப்படி காசு காலி போனால் எங்கே போகிறது? அப்புறம் என்ன, திருப்பணம் குதிக்க வேண்டியது தான். டோர் ஓப்பன் தி டோர். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். நம்மளால் ஓடவே முடியல. இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னடா இது? இல்லை, இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் போனால் மட்டும்தான் அவங்க வீடு தெரியும். நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஆனால் உண்மையிலே இந்த பக்கத்தில் இருக்கிற இடம் தான் என் ஃப்ரெண்டோடது. அது பக்கத்தில் வேறு யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன். இல்லை, அவன் தானே அது. இவன் ஏன் ஒரு வீடு தள்ளி போய் வச்சுருக்கான்? முட்டை ஈஸ்பான் நீங்களா? அது இல்லை, அவன் ப்ளூ கலர் சொக்காலாம் போட்டான். இல்லை, அவர் வந்து பார்த்தோன்னா ஆக்கி போகியா இதை ஒரு பேர் போட்டிருக்காரு. தட்ஸ் ஃபைன். இவருக்கும் அதே வீட்டு தானா? ஓகே, நான் ஹெல்ப் யூ. எங்கே இருக்கீங்க? சேம் லைக் அதே வீடு தான் ப்ரோ. அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டே ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வீடு ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுமோ? பாருங்களேன், இவர் கீழே முடிக்கவே இல்லை, ஆனால் மேலே ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க இவருக்கு. ஸோ ஓகே, இது வேறு ஒன்று பை ஆல் கார்ஸு 10,000. சரி, ஓகே, 2000 காசு. 1000 காயினு 2000 ரூபா. என்ன ஃப்ரீஸ் ஆயிடுச்சு? கமான் டாமி, தொங்கிட்டே எழு. என்னையா கூப்பிட்டேன்? கமான். அவ்வளோ வந்துச்சு. என்ன அப்படின்னா திரும்ப இது வந்து இந்த பக்கமும் இப்படியும் விளையாடலாம் போல். அது மொபைல் வியூவில், டெஸ்க்டாப் டிவியில், அந்த மாதிரி டெஸ்க்டாப் வியூவில் அந்த மாதிரி விளையாடலாம் போல். இதான் பாருங்கள், இதான் நம்ம வீடு. நான் வரும்போது தெரியல தானே வீடு. பாருங்கள், அவன் கட்டிகிட்ருக்கான். இதுதான் இதில் கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆமாம், இங்கே பாருங்கள், வரும்போது இந்த வீடு தெரியலையா? ஒரு நம்ம வீட்டையா சொல்கிறோம்? இல்லை, பக்கத்தில் ஒரு வீடு இருக்கே. நாமெல்லாம் இதெல்லாம் முடிச்சிட்டோமே. பாருங்கள், இதான் என் ஃப்ரெண்டு. என்ன வெறிச்சவத்தை பார்த்துட்ருக்கான். இப்போ தான் கட்டிகிட்ருக்கான் போல். சரி, நாம் அவனுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுப்போம். சிட்டு தம்பி, இங்கே வாப்பா. அந்த கீரெலாம் வேணாம். இன்னும் அந்த இடத்துல 1/2 மணி நேரம் இருக்கான்.
அவன் தான் பார்த்துக்காங்க. போன தடவை என் கூட குதிச்சு ஒருத்தன் விளையாடிட்டு இருந்தான்ல, அது அவன் தான். என்ன சரிப்பா தம்பி, நீ ஊட்ட கட்டு, அப்புறம் வந்து பார்க்குறேன். வரட்டா? பாருங்கள், பக்கத்து வீடு தான் அவன். ஸோ அந்த மாதிரி பக்கத்துலேயே கட்டி விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன இதில் கொஞ்சம் ஸ்பீச் ஆப்ஷன் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதாவது ரூம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு இமேஜ், ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் மேபி இருந்திருக்கலாம், நான் கொஞ்சம் கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இருக்கா இல்லையான்ட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் தெரியும். நெக்ஸ்ட் என்ன, அவ்வளோதான், எல்லா ஊரும் கட்டியாச்சு. இப்போ எல்லாருக்கும் இன்னும் இருக்குது போல். ஆமாம் கைஸ், இதில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டர் கிரவுண்டில் 1 கட்டி வச்சுருக்காங்க, மேலே ஒரு ஃப்ளோரு. அந்த ரூம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ரூமுக்கு போகலாம். 33 நேரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதுவும் ஆட்டோமேட்டிக் தான், டோர் தான். ஆனால் இங்கே ஒரு ஷவரு, இது அதுதான் போல் முன்னே போல். காற்று கொஞ்சம் பலம் அடிக்குது. மேபி நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். பட் அதை விட காற்று சவுண்ட் நிறைய கேட்கும். ஏன்னா வெளியே கொண்டு வந்து பேசுகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். யாருன்னா பார்ப்பாங்க, பார்த்து உங்கள் பையன் என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கான், மெண்டல் ஆகிட்டானோ அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி தான் போகும் சில பேரோட வாழ்க்கை. எங்கள் ஊர் லேம்பா இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நான் இந்த ரூமே 2-3 தடவை சுற்றி வந்திருப்பேன். ஏன்னு சொல்லுங்கள், ஏன் அதில் சிஸ்டம் இருக்குது. சிஸ்டமில் கேம் விளாடுவோம்ல, அதுக்காக வந்தேன். ஆனால் நடுவில் சில பேர் பின்னாடி கேமரா தூக்கின்னு சுற்றுறாங்க, அதனால் ஓடி வந்துட்டேன். சரி, நான் போய் நிற்கும் போதெல்லாம் ஓப்பன் ஆகாது. எங்கேயோ எதையோ மறந்துட்டேனே, எதை மறந்தேன்? அவ்வளோதான், மேலே எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே போகலாம். ஆஹா, இது என்னது, பெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ, குளிர்கார இடமா? பாரு, குளிர்கார இடத்துக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்க. இதான் பாரு, குதி அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணதுக்கு இவ்வளோ குதிக்கலாம், ஜாலியாக இருக்குது. கிசால சோறு கண்ணு. இது என்ன புதுசாக இது ஒன்று? ஓ, ஹாட் டப் போல். இது ஹாட் டப், சுடு தண்ணி இருக்கும், விதான்ட்டு. அடடா, என்ன இதான் உள்ளேருந்து புகை பெருக்குதே, இது தெரிக்குதே. ஓகே டன். நெக்ஸ்ட்டு இன்னும் என்னென்ன பெண்டிங் இருக்குது பாருங்கள். அதுதான் இன்னொருத்தனோட வீடு. ஸோ அதோட அவங்க இதை வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த இது காட்டும் போல். சரி வாங்க, இப்போ நான் வீட்டை சுற்றி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூமு, பெட்ரூம் இருக்குது. ஓகே டன். நெக்ஸ்ட்டு அடுத்த ரூமுக்கு போகலாமா? அது ஹாலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் போகிற ஒரு டோரு. அவ்வளோதான், வீட்டெல்லாம் கட்டியாச்சு. ஸோ இப்போ கார் வேறு வாங்கணுமா? இதுதான் வெளியே இருக்கிற ரூமு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரூம் இருக்கும், அது வந்து பார்த்தோன்னா பெட்ரூம் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். மேலே வந்து தான் இதுவும் ஹாலு. ஸோ இது வந்து பார்த்தா சிஸ்டம் இருக்கக்கூடிய ரூமு. நெக்ஸ்ட்டு இந்த ரூமில் என்ன இருக்குது? இன்னொரு டிவியா? இல்லை, இங்கே வெளியே தான் இல்லை, ஒரு டிவி இருக்குது. இங்கேயும் ஒரு டிவி போல். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற இடம். ஆஹா, என்ன சொல்லுவோம், வெளியே ஒரு குளிக்கிற எனக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கும்போது எவன் இதில் வந்து குளிக்கலாம்? அவ்வளோதான், இப்போதைக்கு ரூம் முடிஞ்சு. இந்த ரூம் என்ன போனோமா? போயிட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த ரூம் சிஸ்டம் ரூம். இன்னும் தெரியல, அந்த ரூமுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவை உள்ளே பூந்து வந்துட்டேன். இது வேறு ஒன்று. அவ்வளோதான், வீடு கட்டி முடிச்சாச்சு. இனிமேல் ரெஸ்ட்டு தான். வாடா, எப்படியா கரடி மூந்தில் இன்னொரு ஒன்றகை, அந்த கணக்காக தான் இருக்குது. அவ்வளோதான், மேலே ஏறி ஊற்றிப்போம்.
சரி இவங்க ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோமே எகிரி குச்சி மரத்து மேலே எகிரி இருக்கோம் குதி ஓ இங்கேருந்து பார்க்க போனேன் ஐயோ ஃபோனில் சார்ஜ் 15% தான் இருக்குது டா இப்போ நான் 10 கம்மி வச்சேன் நெக்ஸ்ட்டு அடுத்த மரத்துக்கு எகிரி குச்சி வா பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம வீடோட என்ன ரைட் சைடு வியூவா ஆமாம் ரைட் சைடு வியூவு நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு மேலே தெரியும் இது மேலே எகிரி குதிக்கணும் பார்க்கலாம் இந்த கிளாயின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மேலே எகிரி குதிச்சு பார்ப்போம் எகிரி ஓடி வந்து இன்னும் இவ்வளோ ஹைட்டாக எகிரி குதிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க இங்கே தான் நான் இருக்கேன் அவ்வளோதான் இங்கே நம்ம பேனர்லாம் இருக்குது அங்கே போய் பார்த்துருவோம் 61,000 போடு காரு தான் எப்படி வாங்குறதுன்னே தெரியல அதான் என்னன்னு தெரியல இருங்க பார்ப்போம் இல்லைன்னா டோக்கனாக கேட்குது ப்ரோ நான் தெரிஞ்சால் சொல்கிறேங்க எப்படின்ட்டு இதில் ஏகப்பட்டிருக்கும் போதே மணி வேணா வாங்கிக்கலாம் கார் வேணா வாங்கிக்கலாம் போதே ரீஸ்பான் கார் 2 ஸ்பான் கார் 2 ஒரு 2 காரையும் சமன் பண்ணிக்கலாம் போல் இது வந்து பார்த்தோன்னா ஹைப்பர் பேக் இதுலேயும் ஒரு டோக்கன் தானே ஷாப்பு மணி அதெல்லாம் யார் வேணா கார்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போவோமா சரி அது எப்படின்னு தெரில அது பார்ப்போம் நெக்ஸ்ட் இப்போ போவோம் அந்த பேனரை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா இல்லை இது எவ்வளோ தானா அப்படின்னா எல்லாமே செக் பண்ணலாம் இதுக்கு வேணுமா காசு நெக்ஸ்ட்டு காருக்கு போவோம் அதுக்கு 108 ரூபா எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும் போல் ஸ்டார் பேக்கு அதான் பாவி எப்பா போட்டது பாருங்க அதுதான் நான் எங்கே இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக இருக்குது போல் எகிரி குதிக்கலான்னு நினைக்கிற இடத்துலலாம் எட்ட மாட்டேங்குது என்ன பண்ணுறது சரி அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் பார்த்துக்கோங்க இதுதான் நான் கட்டின வீடு அவ்வளோ நல்லா தான் இருக்குது உண்மையிலேயே ஆசாம் நடுவில் இங்கே செவுறு இல்லாமல் இருக்கே தான் கொஞ்சம் இதாக இருக்குது நடுவில் இந்த பேனரையும் வாங்க முடியுமோ அசோக்குமார் வீடு சாரி ஃபார் தட் ஆமாம் டெவில் நிக்ஸோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இது பண்ண முடியுமான்னு தெரில ஏர் செஸ்ட்டில் போச்சுரா இது மேலே இந்த 10ஆம் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன் இது எங்கே ஏற மாட்டேங்குது ஏர் மட்டும் ஒரு 2 ஸ்டெப்பு கொடுத்துருக்கலாம் போச்சுரா போங்கடா இல்லை இங்கே ஏற முடியுமா எட்டில் அதுக்கு தான் பூஸ்ட்டு காம்ப்ளைன்லாம் குடிக்கணுன்றது போல் என்ன எட்டவே மாட்டேங்குது பாருங்க வரும் நானும் எவ்வளோ தான் தூக்குறேன் இந்த மாதிரி போகுது பட் ஆனால் அங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்கும் ப்ரோ சைடில் இருக்கிறதுலேயே நின்று பார்ப்போன்னு பார்க்குறேன் அவ்வளோதான் இருந்தால் டெகிரி குதிப்பான்னு பார்க்குறேன் கமான் அடா போங்கடா ஒரு நேரம் வீட்டை கட்டினேனே அதை ஒரு தூரத்தில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா முடியல திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு காரை வேறு வாங்கணுமா அதில் செலவு பண்ணிட்டேன் மேபி 8,000 ஸோ இதில் போய் எப்படி கார் வாங்கலான்னு பார்க்கலாம் ப்ரோ ஆல்ரெடி ஒரு கார் வாங்கி நிறுத்தியிருக்கேன் ஒன்றும் இல்லை இப்போ காருக்கு போயிட்டிங்களா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே அந்த அமௌண்ட் காட்டுதான் அந்த அமௌண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எங்கிட்ட இருக்குது அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா ஃபெராரின்னு நினைக்கிறேன் திங்க் ஸோ ஃபெராரி அது நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் ஸோ அது அங்கே நின்றுருக்கு அந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது
ஸ்பான் கார் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸ்பான் ஆகி வந்துடும் அங்கே. ஸோ சிம்பிள். பட் இதை தான் தெரியாமல் வச்சிட்ருக்கேன் போல எவ்வளோ நேரம். ஆனால் என்னென்னா ஃபெராரி கார் வாங்கினேன். இந்த கார் என்ன ஸ்பீடாக போகுது ப்ரோ, ஸ்டாப் பண்ண முடியல, அன்ஸ்டாப்பபிள். அதான் ஒரு மூளைக்கு நிறுத்தி போட்டு நான் ஓடிட்டுருக்கேன். அந்த காரை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். என் ஃப்ரெண்டு இப்போ தான் வந்து அதை ஓட்டிகிட்டு போனான். அதை கொஞ்சம் கடுப்பாயும் வாங்கிட்டேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு வேணால் ஓட்டி காட்டணுமா? இருங்க பார்க்குறேன் கார் வாங்கலாமா இல்லைன்ட்டு. எனக்கு கம்மியாக இருந்தால் பாருங்கள், கீழே ஏகப்பட்ட கார்லாம் இருக்குது நேமுக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ். சரிங்க, இதே ஓட்டி காட்டுறேன். என்டர். ஐயோ, ஓட்டுற சிம்பிளை காணுமே. என்ன இது காட்ட மாட்டேங்குது? இந்த கார்பெட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கனாலே இது காட்டும் போல், டிஃபால்ட் போல். அடப்பாவிலாம் காட்டலான்னு நினச்சேன். ஸோ இதே இருங்க, மேபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கார் சும்மா தக்காளி வெறியாகுது. குரல் கொஞ்சம் கொடூரமாக மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பேசினதே இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் பேசினது அப்படின்றதுனால கொஞ்சம் குரல் கொஞ்சம் கொடூரமாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இதே மாதிரி கேமை விளையாடி வீட்டை கட்டுங்க, காரை வாங்குங்க. சில வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அதை அன்எக்யூப் பண்ணிக்கலாம் போல். ஸ்பான் காருன்ட்டு 1, 2 இதில் இருக்கிற எல்லா காரும் வாங்கலாம். பட் ஆனால் நிறுத்தத்துக்கு இடம் இல்லை, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. அதனால தான் போல். பட் ஆனால் கரேஜ் வேணும். ஸோ அவ்வளோதான், வீடு கட்டியாச்சு. காரு தான் கொஞ்சம் அது எப்படி இன்னொரு காரை சமன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெரில. ஸோ மேபி தெரிஞ்சிச்சு நான் சொல்கிறேன். கமான் கேம் பாஸ். என்னது டப்பாவே 100 ரூபாயா? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஐயோ, காரை வேறு ரூட்டை வேறு கட்டிட்டேன். அவ்வளோதான், என்ன பண்ணுறதுனே தெரில. காரை கொஞ்சம் ஓட்டுவோம், அவ்வளோதான். பாருங்கள் ஃபெராரி. ஓ, அங்கே பாருங்கள், ஒரே அமுத்துறேன், என்ன ஸ்பீடாக போகுது. வார ப்ரோ, காரு கமுந்துருப்போ, ஜஸ்ட் மிஸ்ஸு. காரு கமுந்துருக்கும். கரெக்டாக அந்த பார்க்கிங்கில் நிறுத்துவோமா? கமான் சோ நிறுத்து. பின்னாடி போகுது, முன்னாடி வந்துட்டா பின்னாடி போகுது, பின்னாடி வந்துட்டா முன்னாடி போகுது. நில் காரே நில். அவ்வளோதான், அப்படியே நின்றுக்கும். நல்லா மாடிஃபைலாம் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஜஸ்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோபாக்ஸில் இன்னும் ஒரு 2-3 கேம்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளேயராக போட்டால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். மேபி ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஒருத்தன் வரணும், அவன்கிட்ட ட்ரை பண்ணுறேன். சரி, அவ்வளோதான். See you next video. Tata, see you, bye bye.